என் அன்பு தாய் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கார். எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்கார். அதாவது அவர் மகள் இயக்கி அவர் நடித்திருக்கிற கேமியோ ரோலில் நடித்திருக்கிற லால் சலாம் படம் இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால், செந்தில், தம்பிராமையா இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. தன்யா பாலகிருஷ்ணங்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கதையில் படத்தில் தன்யா பாலகிருஷ்ணனுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கேரக்டர் இல்லை. ஒரு கால் இந்த அம்மா எதிர்ப்பா தமிழர்களுக்கு எதிர்ப்பா அறிவிப்பு விட்டுருந்ததுனால அறிக்கை விட்டுருந்ததுனால அதுக்காக பயந்து அந்த காட்சிகளை கம்மி பண்ணிட்டாங்களா இல்லை அதை எடுக்கலையா என்னங்கிறது தெரியாது. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் படம் எப்படி, இந்த படம் குஜராத் கலவரத்தை மையமாக வைத்து பின்னப்பட்ட ஒரு படம்னு அப்படின்னு நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த படத்தினுடைய மூலக்கதை கைப்போச்சுங்கிற ஒரு ஹிந்தி படம் அப்படிங்கிறது சொன்னோம். ஏன்னா அதுலேயும் 2 கிரிக்கெட் வீரர்களை பற்றிய கதை. அது இந்த படத்துலேயும் 2 கிரிக்கெட் வீரர்களை பற்றிய கதை. பம்பாயில் ஒரு பெரிய ஆள் மொய்தீன் பாய், ரஜினிகாந்த், அவருடைய மனைவி நம்ம நிரோஷா. உங்களுக்கு விக்ராந்த் ஒரு பையன், செல்ல பையன். அவனுக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இன்னொன்று ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஜீவிதாவுடைய பையன் விஷ்ணு விஷால், அவனும் பெரிய கிரிக்கெட் வீரன். 2 பேரும் ஒன்றா சின்ன பிள்ளையாக இங்கே கிராமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருந்தபோது அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் இடையே ஒத்து போனதில்லை, பிரச்சனைகள் வந்தது. 2 பேரும் முட்டிக்கிடுவாங்க, சின்ன பிள்ளையிலேயே முட்டிக்கிட்டாங்க. அப்புறம் இவர் பாம்பே போயிட்டார். யார்? மொய்தீன் பாய் பாம்பே போயிட்டார். அங்கே பையன் போயிட்டான். இது தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. இந்த பையன் மாத்திரம் இந்த விஷ்ணு விஷால் மாத்திரம் சொந்த ஊரில் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தான். அந்த ஊரில் இந்து முஸ்லீம் 2 பேருமே ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒற்றுமைனா அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை, மத நல்லிணக்கம். அவங்க கோயிலுக்கு இவங்க வருவாங்க, இவங்க மசூதி திருவிழாக்கெல்லாம் இந்துக்கள் உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு நெருக்கம், அன்பு, பாசம், பந்தம் எல்லாமே இருந்தது. அந்த பாசம் பந்தம் எல்லாமே இந்த கிரிக்கெட் விளையாட்டுனால பால்பட்டு போகுது. ஒரு தேரை எரிக்கிற அளவுக்கு அவங்களுடைய இந்து முஸ்லீம் மோதல் ஏற்பட்டுறது, வெட்டு குத்து. ஒரு காலத்தில் இந்து முஸ்லீம் கழகம் வளமாக இருந்தது. யாரை பார்த்தாலும் இந்துக்களை வெட்ட ஆரம்பித்தாங்க, இந்துக்கள் கோயிலெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தமிழகத்தில் நடந்தது தான், ஒன்றும் புதுசாக இல்லை. சரி, இந்த இந்து முஸ்லீம் இந்த மோதல்னால், இந்த கிரிக்கெட் மோதல்னால் என்ன ஏற்படுதுன்னா, ஒரு கட்டத்தில் மொய்தீன் பாயோட பையன் விக்ராந்தோடைய கையை நம்ம விஷ்ணு விஷால் அடித்து ஒரு பெரிய இரும்பு ராடை கொண்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அந்த கையை போயிடுது. கையை வெட்டி தான் ஆகணும், இல்லைன்னா உயிர் போயிடும்னு சொல்லி வெட்டி எடுத்துடுறாங்க. பாய் மனசில் பயங்கரமான ஒரு வருத்தம், அவன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் அது யார் வெட்டினதுன்னு தெரிஞ்சவொடனே, அடடா 2 பேரும் ஒன்றால் வளர்ந்தவங்க, அவனும் நம்ம பிள்ளை மாதிரி தானே இருந்தான், விஷ்ணு விஷால் நம்ம பிள்ளை மாதிரி தானே இருந்தான், அவனா இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்குறாரு. அவனை யாரும் வெட்டிடாதீங்க பண்ணிடாதீங்க, தங்களுடைய முஸ்லீம் மதத்தவர்களுக்கு ஆலோசனை, அறிவுரை, கண்டிப்பு எல்லாம் செய்கிறாரு. சரி, இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது? இதைத்தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. அழுத்தமாக சொல்லியிருக்காங்களா? எதை அழுத்தமாக சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறீங்களா? இந்த இந்து முஸ்லீம் மத ஒற்றுமையாக அழுத்தமாக சொல்லியிருக்காங்களா? கிரிக்கெட்டை பற்றி அழுத்தமாக சொல்லியிருக்காங்களா? கிரிக்கெட்டை பற்றி அவ்வளவு அழுத்தமாக ஒன்றும் சொல்லலை. கிரிக்கெட் காட்சிகள் வருது, 2 அணிகளும் விளையாடுறாங்க, அதில் இது வருது, அவ்வளோதான் வருது அதில். ஆனால் அதை அழுத்தமாக சொல்லலை. அது ஒரு கதைகளோட ஒரு முக்கியமாக பாகமாக தான் வருது. சரி, இந்த நடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கேமியா ரோல்னாங்க. ஆனால் அவர் படம் முழுக்க வருகிற மாதிரி தான் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி மகள் படமாச்சே என்னன்னா, அதாவது முஸ்லீம் மொய்தீன் பாயாக ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காரு.
அவரை எல்லாருமே வந்து சங்கி சங்கி சங்கின்னு சொன்னாங்கல்ல. இந்த படத்தில் இந்த மொய்தீன் பாய் கேரக்டரு அந்த எண்ணத்தை மாற்றுமா அப்படின்னா இனிமே தான் தெரியும், மாற்றுமா இல்லையான்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் பாயா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தொழுகிறது, குரான் படிக்கிறது, அந்த வசனங்களை சொல்கிறது, அதாவது முஸ்லீம் மதம்னா என்ன, அல்லாஹ் என்ன, இதெல்லாம் சொல்கிறது நல்லா நடிச்சிருக்காரு. என்ன வர்றாரு போகிறாரு அப்படிங்கிறமா இதை நீங்கள் சண்டையெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனில் சண்டை காட்சி இருக்குது. அதான் அவரது ஸ்டைலில் இருக்கும். ஒன்றும் பல்ட்டிகள்ட்டியெல்லாம் அடிக்க முடியாது அவரால், கம்பியை கட்டி அவரால் அதெல்லாம் தூக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி குத்தி இப்படி குத்துறது, இப்படி குத்தி இப்படி குத்துறது, இப்படி குத்தி இப்படி குத்துறது, இந்த மாதிரி அந்த ஸ்டைலிஷாக சண்டை போட்டு ஆளை காலி பண்ணுறாரு. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு பிடித்த இன்னொரு கேரக்டர் எதுன்னா செந்தில். மகன் வந்து இந்த வீட்டுக்கு வந்தானா, மகன் பேரன் மருமக பேரன் பேத்திகள்லாம் வந்தாங்கன்னா இந்த ஊர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடலாம், நம்மளும் பேரன் பிள்ளைகளை பார்த்த மாதிரி இருக்கும், மகன்களை பார்த்த மாதிரி ஒரு ஆசை, அந்த ஆர்வம் இருக்குல்ல, அழகாக வெளிக்காட்டியிருக்காரு. கவுண்டமணியோட ஒரு ஜோடி போட்டு அடி வாங்கின செந்திலா இது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. செந்திலை பொறுத்த மட்டியும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. நம்ம தம்பி ராமையா வழக்கம் போல் ஹாய் வீண் கத்துவார். அது அவர் கொஞ்சம் சில படங்களில் அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் தான், ஆனால் அது அவர் வழக்கம் போல் பண்ணிவிட்டாருங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. சரி, இந்த மெயின் கேரக்டர் 2 பேர், விஷ்ணு விஷால், விக்ராந்த். ரஜினிகாந்தோடைய பிள்ளையாக நடிக்கிறார் விக்ராந்த். அந்த தன் கை போச்சு, வெட்டிவிட்டான். அவனை பழி வாங்காமல் தன் பாப்பா வந்து சமாதானம் பேசுகிறாரு, வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நிரோஷாவிட்ட கத்துவார் பாருங்க. ஏம்மா அவன் புருஷனுக்கு நான் ஒருத்தர் தான் பிள்ளையா, இன்னொரு வேறு பிள்ளையான்னு கேட்கு. அந்த சீன்லாம் இருக்குது பாருங்கள். நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. கிரிக்கெட் பிரமாதமாக அவங்க அதாவது விஷ்ணு விஷால் இவங்க 2 பேருமே கிரிக்கெட் பிளேயர், நல்ல பிளேயர். அதனால் அவங்களுக்கு இந்த கிரிக்கெட்டை பற்றிலாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் நடிப்பில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் 2 பேர் யாருன்னா 2 பேருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. கதாநாயகன் வந்து முக்கிய கேரக்டர் அவருக்கு தான், விஷ்ணு விஷாலுக்கு தான். இருந்தாலும் இந்த கேரக்டரு, விக்ராந்தோடைய கேரக்டரு ரஜினிகாந்தோடைய பிள்ளைங்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு இதை முக்கியத்துவம் கொடுத்து, கேரக்டரில் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்களா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படாமல் இல்லை. ஆனால் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்து ஜீவிதா ஆந்திராவுக்கு போயிட்டாங்கள்ல, ராஜசேகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களையும் இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அவர் இங்கே தான் வந்து தான் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மோகன்லாம் நல்லா பன் மாதிரி உப்பி போய் கிடக்கு. இந்த கேரக்டருக்கு அவர் இயல்பாக நடிச்சிருக்காரு. அதாவது இந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு நம்ம சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க ஹாலிவுட்டில், அவங்கள யாராச்சும் இது போட்டுக்கலாம். ஆனால் அந்த கேரக்டருக்கு புதுசாக ஒரு ஆள் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி அவங்க இது பண்ணியிருக்காங்க. சரி, இசை ஏஆர் ரகுமான், பேக்ரவுண்ட் மியூசிக், பின்னணி இசையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த இஸ்லாமிய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. தியேட்டரில் இருந்து கேட்கும்போது இனிமையாக இருக்குது. நீங்கள் தியேட்டரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த பாட்டு ராகத்தை உங்களால் ஹம் பண்ணக்கூட முடியாது. ஏன்னா நினைவிருந்தால் தானே, அல்லது மனசில் தங்கியிருந்தால் தானே. ஆனால் அந்த அளவில் தான் இருக்குது. கேமரா சூப்பர், நல்லா இருக்குது. அந்த என்ன நம்ம பார்த்து பழகிய காட்சிகள், சில காட்சிகள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட மாட்டேங்குது, காட்சி தொடர்பு இல்லை, திரைக்கதையில் கொஞ்சம் இது இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா அது ஒரு பார்க்கக்கூடிய படம் தான். நன்றி, அடுத்து சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.